வந்துட்டு எப்படின்னா கடவுள் நம்மை படைத்த பிற்பாடு அவருடைய படைப்புக்கு சாட்சியாக விளங்கினாரோ இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்வீட்டா இருக்கலாம், பழமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், மோந்திரம் இதா இருக்கலாம், இதெல்லாம் வந்துட்டு கடவுளின் அன்பிற்கு சாட்சி படைக்கிறது. சரியா? யார் விட்னஸ் கேட்பாங்க இந்த திருப்பதில் படைப்பே வந்துட்டு உங்களுக்கு சாட்சியாகவே வரப்பட்டு அதான் இந்த மோந்திரம், பூங்கம், பழம் எல்லாமே. சரியா? அந்த தோட்டத்தை தான் வந்து அந்த மோந்திரம் மோந்திரம் மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். அடடா நீ அழகி என்று ஆர்ப்பரிப்பான் உன் கணவன். வெட்கத்தில் நீயும் கேட்பாய் நிஜமா என்று. கதை கொஞ்சம் மாறும் போது வார்த்தைகள் எல்லாம் பாழாகும். வாழ்வே ஓர் போர்க்களமாகும். நீ மோதிட வேண்டும். தாலி பொன் தாலி, அது உன்னை கட்டும் வேலி. கூடைக்குள்ளே மூச்சு முட்டும் கல்யாண கோழி. தோழா என் தோழா, நான் ஆகாயத்தின் மேலே பறந்து கொண்டே தேன் குடிப்பேன் தேஞ்சிட்டு போலே. நினைக்கிற வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் இருப்பதில்லை. சிறகினை அழகு வைத்தால் பறவையின் வாழ்வில் சுகமில்லை. அணைப்பதும் அடங்கி நின்று தவிப்பதும் ஓர் மயக்கம் தானே. நினைத்ததும் இனிப்பதென்ன ஒரு சொர்க்கம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். Hello, please attention. Your attention, please. Father வந்துட்டு மோதிரத்தை பிளஸ் பண்ணிட்டாங்க. அந்த மோதிரத்தை பிளஸிங்ல இருக்கு. இதை மாத்திக்குவாங்க. இப்போ வந்துட்டு அவங்க பேர் வந்துட்டு பிளஸ் ஆகி வந்துட்டு மோதிரம் மாற்றும். அதை மாற்றத்துக்கு எவ்வளவு புரியுத தன்மையை மாற்ற முடியுமோ இது கடவுளுடைய வார்த்தையாலும் கடவுளுடைய ஜெபத்தினாலும் அந்த புனித தன்மையோட மாற்ற போறாங்க. ஆகையால எல்லோரும் ஃபாதர் சொல்லிட்டு போனார் இல்லைங்களா, இயற்கையே உங்களுக்கு சாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே போலதான் நம்ம வந்திருக்கும் போது ஒவ்வொருவரும் இவர்களுக்கு இந்த சாட்சியாக இருக்கணும். அதுக்காக தான் நாம் வந்திருக்கிறோம். சாட்சியாக அவர்கள் வாழ்வதற்கு நம்ம ஜெபத்தை கொடுத்து தான் நாம் வந்திருக்கிறோம். ஆகையால நம்ம வர வரைக்கும் ஒரு பாடலுடன் பாடி
நம்மளை நாம் தயாரித்துக் கொள்வோம். பாடலும் நற்செய்தி கடவுளுடைய வார்த்தை நாமும் வாசித்து நாம் தயார் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். அனைவரும் சேர்ந்து வல்லமையால் எம்மை நீரைத்து நீராடுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராடுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராடுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருகாற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். நற்செய்தியிலிருந்து வாசகம். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவின் புகழ். తెల్లవారే వెలుగు రేఖలా, పచ్చ పచ్చ పచ్చి మట్టి బొమ్మల, అల్లి బిల్లి వెన్న పాల నురగల, అచ్చ తెలుగు ఇంటి పూల కొమ్మల, దేవదేవుడే పంపగ ఇలా దేవతే మా ఇంట అడుగే పెట్టెనంట. బ్రహ్మ కళ్ళలో కాంతులే మా అమ్మలా మా కోసం మళ్ళీ లాలి పాడేనంట. తెల్లవారే వెలుగు రేఖలా, పచ్చ పచ్చ పచ్చి మట్టి బొమ్మలా.
మెడలో తాళవనా ప్రతి నిమిషం ఆయుధునే పెంచైనా కునుకప్పుడు కుదిరే నీ కన్నులలోన కలలన్నీ కాటుకనై చదివేనా చిన్ని నవ్వు చాలే నంగ నాచి ముల్లోకాలు మింగే మూతి ముడుపు దానా ఇంద్రధనసు దాచి రెండు இருவரும் ஒருவர் ஒருவரை கண்டு அறிமுகமாக வாய்ப்பு பெறுகிறார்கள். மேலும் இவர்கள் இன்று முதல் தாங்கள் பெறவிருக்கும் அருள் சாதனத்திற்கும் இல்லற நிலைக்கும் தங்களை தக்கவாறு தயார் செய்கின்றார்கள். எனவே அன்பு மக்களே, வெளி ஆடம்பரங்களை விட ஆன்ம ஆயுத்தமே முக்கியம் என கருதுங்கள். திருமண அருள் சாதனத்தின் உட்பொருளையும் இல்லற வாழ்வின் மாண்பினையும் உரிமைகளையும் கடமைகளையும் நன்றாக கற்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் திருமணத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும் அருள் சாதனங்கள் வழியாகவும் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது இவர்கள் இருவரும் மோதிரம் மாற்றிக் கொள்வார்கள், போட்டுக் கொள்வார்கள். எனவே இந்த நிமிடத்தில் நீங்கள் எல்லோரும் எழுந்து நின்று இவர்களை ஆசீர்வதிக்க நான் உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். கங்கையிலே ஒரு வண்ணப்பறவை மூழ்கியது நீரோடு அந்த பறவை கரை வந்தது அந்த பறவை கரை வந்தது அதிசயமான அடிப்படையிலே இவர்கள் திருமண ஒப்பந்தம், திருமணம் அல்ல, திருமண ஒப்பந்தம், நிச்சயதார்த்தம் என்று சொல்லுவோமே அதைதான். எனவே இவர்கள் ஒப்புதல் கொடுக்கிற பெண்ணை பார்த்து சொல்ல வேண்டியது கேட்டரின் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மூன்று மணிக்கும் கரையில் வந்ததே கண்கள் கோசம் தேவதே எனக்கு எனக்கு என துடிக்கு மனம் உனக்கு உனக்கு என்று தினம் தனக்கு தனக்கு என தவிக்கு தவிக்கு முன்ன நமக்கு நமக்கு என்று சொல்லுதே எனக்கு கவிங்க கவிங்க என்று கருதி கிடந்த ஒரு கருவம் அழிந்து விட்டது உன்னை கலக்கும் பொழுது கண்ணில் அடிக்கு வழங்கு என்னை கடைய கழுவி என கழுது பக்கம் வாடி கண்ணில் ஒன்றை பிச்சை போட்டு போடி அவளா மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். என்னை நீயும் அறிந்து கொள்வாய். உசையா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19-22 நம்ம இந்த வார்த்தையை எடுத்திருக்கிறோம். இதுதான் மன ஒப்பந்தத்திற்கான இறை வார்த்தைகள். எனவே இவர்கள் இருவரும் சேர்ந்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் தோபித்து புத்தகத்திலிருந்து, எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை
அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். எல்லோரும் ஆமென் என்று சொல்லுங்கள். நாம் எல்லோரும் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடைசி ஜெபம். கடவுளே போற்றி. கடைசி ஜெபத்துக்காக நாம் சொல்லுவோம். கடவுளே போற்றி. நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். கடவுளை போற்றி. எவ்வகை மெய் புகழ்ச்சிக்கும் உமக்கு உரித்தாகுக. எக்காலமும் நீர் புகழ பெறுவீராக. கைகளை உயர்த்தி இவர்கள் இருவருக்கும் இரக்கம் காட்டிய நீர் போற்றி. ஆண்டவரே, இவ்விருவர் மீதும் கைகளை உயர்த்தி இவர்களுக்கு ஆசீர்வாதங்கள். இவ்விருவர் மீதும் இறங்கி காத்தருளும். இவர்கள் மகிழ்ச்சியும் இரக்கமும் பெற்று நிறைவாழ்வு காணச் செய்தருளும். விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் எல்லோரும் சாட்சிகள். இவர்கள் நன்றாக வாழ நாம் கைகளை உயர்த்தி இவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கின்றோம். இன்று தொடங்கி இவர்கள் இருவரும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களாக ஒரு புதிய திருச்சபையை உருவாக்கும் நேரம் இவருடைய திருமண நாள். எனவே நாம் இவர்களுக்காக ஜெபிக்கவும், இவர்கள் இருவரும் இணைந்து தினமும் ஜெபிக்கவும் என்று அழைக்கப்படுகிறோம். இன்று முதல் இவர்களும் ஜெபிக்க வேண்டும், நாமும் ஜெபிக்க வேண்டும். ஒரு சிறந்த குடும்பமாக, திரு குடும்பமாக இங்க இருக்கிறது. திரு குடும்பத்தை நாம் இங்கு வைத்திருக்கிறோம். திரு குடும்பமாக இவர்கள் இணைந்து வாழ்வதற்காக நாமும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை நாம் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். ஒரு பெயர் தூயதென போற்ற பெறுக, ஒரு ஆட்சி வருக, ஒரு திருவுளம் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல இந்த குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதை தீமையை எடுத்தருளும். ஆமென். அன்னை மரியே, அன்பு தாயே, இவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து இவர்கள் தாய் திருச்சபையோடு ஒன்றிணைந்து எப்பொழுதும் நம்முடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்ற பிள்ளையாகவும், இவர்களும் இணைப்பிரியா ஒரு நண்பர்களாகவும் கணவன் மனைவியாகவும் எப்பொழுதும் இவர்கள் ஒருவர் நேசித்து வாழக்கூடிய அருளை தருவிலே உங்களை கொண்டாடுகின்றோம். அருள் இந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரை புனித மரியே, பாவிகளாகிய எங்களுக்காக தந்தைக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. அன்னைக்கு கரம் குவிப்போம். அன்னைக்கு கரம் தந்தை மகன் தூய ஆவி Hey,
மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை பூவொன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். அடடா நீ அழகி என்று ஆர்ப்பரிப்பான் உன் கணவன் வெட்கத்தில் நீயும் கேட்பாய் நிஜமா என்று கதை கொஞ்சம் மாறும் போது வார்த்தைகள் எல்லாம் பாழாகும் வாழ்வே ஓர் போர்க்களமாகும் நீ மோதிட வேண்டும். தாலி பொன் தாலி அது உன்னை கட்டும் வேலி கூடைக்குள்ளே மூச்சு முட்டும் கல்யாண கோழி தோழா என் தோழா நான் ஆகாயத்தின் மேலே பறந்து கொண்டே தேன் குடிப்பேன் தேஞ்சிட்டு போலே நினைக்கிற வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் இருப்பதில்லை சிறகினை அழகு வைத்தால் பறவையின் வாழ்வில் சுகமில்லை அணைப்பதும் அடங்கி நின்று தவிப்பதும் ஓர் மயக்கம் தானே நினைத்ததும் இனிப்பதென்ன ஒரு சொர்க்கம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். பொள்ளாச்சி பொண்ணுக்குள்ள பொத்திக்கிச்சு வானந்தான் பொண்ணோட கண்ணோ மேல பத்திக்கிச்சு நானும் தான் இருப்பா நீ இவள வரச ரோசா மணமா மூச்சில் கலந்த நாதஸ்வரமா காதில் நுழைஞ்ச இவளுக்குள் உக்காந்து மேளத்தை வாசிக்க வாயா வாயா வாயாயோ மாலை வந்தா இங்க நெஞ்செல்லாம் கொண்டாட்டம் சோடி சேர்ந்தா இந்த ஊரெல்லாம் கொண்டாட்டம் பூமி எல்லாம் ஓஹோ தோரணமே ஓஹோ தேவையில்லை இனி காரணமே கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம்
சீரட்டோடியில ஓரம் தெரிஞ்சது ஓமுகம். உள்ளம் கிள்ளும் அந்த கள்ளச்சிரிப்புல நினைச்சி வந்தது என் முகம். சரட்டு வண்டியில சீரட்டோடியில ஓரம் தெரிஞ்சது ஓமுகம். உள்ளம் கிள்ளும் அந்த கள்ளச்சிரிப்புல நினைச்சி வந்தது என் முகம். அடி வெத்தல போட்ட உதட்ட எனக்கு பத்திரம் பண்ணிக்கொடு, நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க சத்தியம் பண்ணிக்கொடு. என் ரத்தம் சூடு கொள்ள 10 நிமிஷம் தான் ராசாத்தி. ஆடுக்கோ 10 நிமிஷம், பொண்ணுக்கோ 5 நிமிஷம். பொதுவா சண்டித்தானம் பண்ணும் ஆம்பாளைய பொண்ணு கிண்டி கிழங்கெடுப்பா. சேலைக்கு சாயம் போகும் மட்டும் ஒன்னா வெளுக்க வேணுமடி. பாடுபட்டு விடியும் பொழுது வெளியில் சொல்ல பொய்கள் வேணுமடி. புது பொண்ணே அதுதான் நீ தமிழ்நாட்டு வாடி. சரட்டு வண்டியில சீரட்டோடியில ஓரம் தெரிஞ்சது ஓமுகம். உள்ளம் கிள்ளும் அந்த கள்ளச்சிரிப்புல வெள்ளச்சி வந்தது என் முகம். வெக்கத்தையை குழைச்சு குழைச்சு குங்குமம் பூசிக்கொடி. அசைவுள்ள வேர்வைய போல் வாசம் ஏதடி. பூங்கொடி வந்த தேன்கொடி அவன் கைகளில் நுழையட்டும் கண்ணே கண்ணாடி. அத்தாழங்காட்டுக்குள் மத்தாளம் கேட்குது சித்தானை 2க்கு கொண்டாட்டம். முத்தார சாரலே முத்தான பன்னீர் வித்தார கள்ளிக்கு துள்ளாட்டம். அவன் மன்மத காட்டு சந்தானம் எடுத்து மதில் அப்பிக்கிட்டான். இவ குரங்கு கழுத்து குட்டிய போல தொழில் ஒட்டிக்கிட்டான். இனி புத்தி கலங்குற முத்தம் கொடுத்திரு ராஜாவே. பொண்ணுதான் ரத்தன கட்டி மாப்பிள்ள வெத்தல பொட்டி எடுத்து ரத்தன கட்டிய வெத்தல பொட்டியில் மூட சொல்லுங்கடி. முதலில் மாலமாக்குங்கடி, பிறகு மாலமாக்குங்கடி. கட்டில் விட்டு காலையில கசங்கி வந்தா சேர மாட்டுங்கடி. மதுராணி அது தாண்டி தமிழ்நாட்டு வாடி. தாழங்காட்டுக்குள் மத்தாளம் கேட்குது சித்தானை 2க்கு கொண்டாட்டம். முத்தார சாரலே முத்தான பன்னீர் வித்தார கள்ளிக்கு துள்ளாட்டம். அதுதாண்டி தமிழ்நாட்டு பாடி. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு. மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னா ஆயிருச்சு, மேல சத்தம் கேட்டுருச்சு, மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மணம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே.
பூத்தாச்சு. விதைச்ச விதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு. பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு. என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. ஏ கண்டாங்கி சில கட்டிய கைய நீ பிடிச்சு நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு. தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி முடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மழங்க மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயங்க. தும்மா ஏ காட்டு மல்லி ஏ அம்மா ஏ கனகமல்லி கும்மா ஏ பாச்ச மல்லி ஏ என் கனிமா. பட வச்சான் ஆள விழ வச்சானே ஏ மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே ஏ உன்னதான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா ஊவாரா கைசீரா என் வீரா ஏ நெத்தி இல்ல நெல்லா வட்டம் வச்ச வண்ணம் சுறா வட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பர கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாத்தா பல்லாட மராஜா வெள்ளாட ரிண்டா நம்மோட ஹே ஹே கம்பெனி பண்ணா கனிமா. மல்லி மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா ஊவாரா கைசீரா ஏ மாறா ஏ நெத்தி இல்ல நெல்லா வட்டம் வச்ச வண்ணம் சுறா வட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். ஆச்சி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாத்தா பல்லாட மராஜா வெள்ளாட ரிண்டா நம்மோட ஹே ஹே கம்பிட்டு என்ன மொத்த தென் மாவட்டம்
வானத்தில் நாச்சும் விண்வெளிகள் ஒளி மழை என்ன வந்து பொழியுங்கள் மலர் சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் பந்தமும் பேரு சொல்லும் இந்த குடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போது